வணக்கம் மாணவர்களே. 7ஆம் வகுப்பு அறிவியல்ல நம்ம அழகு 3 பார்த்துட்டு இருக்கோம். யூனிட் 3. அந்த யூனிட் 3ல பாலிமர் கெமிஸ்ட்ரி பலபடி வேதியில நம்ம லாஸ்ட் கிளாஸ் பிளாஸ்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த கிளாஸ்ல அதை கண்டினியூ பண்றேன்னு சொன்னேன். ஸோ அதை தான் இன்னைக்கு நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம். அதாவது பிளாஸ்டிக்னா அதுல டைப்ஸ் இருக்கு, அப்புறம் நிறைய அதுல ரெசின் கோட்ஸ் அப்படின்னு இருக்கு. ப்ராக்டிக்கலா நம்ம டே டு லைஃப்ல அதை நம்ம பார்க்கலாம், ரெசின் கோட்ஸ். ஸோ அதெல்லாம் இந்த டாபிக்ல நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த டாபிக் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒரு டாபிக், அப்படிதானே? ரைட். ஸோ கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம். ஒரு வேர்ல்டு நீங்க யோசிக்கீங்க. அதாவது பிளாஸ்டிக்கே இல்லாத வேர்ல்டு முடியுமா? இருக்குமா? அப்படி பிளாஸ்டிக்ங்கிறது இயற்கையில அமைஞ்ச பொருள் கிடையாது, செயற்கையா தான் அமைஞ்ச பொருள், மனிதனால் உருவாக்கப்பட்ட பொருள் தான். ஆனால் வித்தவுட் பிளாஸ்டிக் யோசிச்சு பார்க்க முடியுதா? இல்ல. கரெக்டா? ஏன்னா நம்ம காலையில எந்திரிச்ச உடனே பிரஷ் பிளாஸ்டிக், பக்கெட் பிளாஸ்டிக், ஏன் நீங்க போட்டிருக்க சட்டையில இருக்கக்கூடிய அந்த பட்டன் எல்லாமே பிளாஸ்டிக், அடுத்தானே? ரைட். ஸோ பார்க்கெசைன் அப்படிங்கிற ஒருத்தர், அப்படிங்கிற பேர் தான் உலகத்துடைய முதல் நெகிழிக்கு வைக்கப்பட்டது. இந்த பேர் தான் ஃபர்ஸ்ட் பிளாஸ்டிக்கு வைக்கப்பட்டது, பார்க்கெசைன். சரிங்களா? இதை உருவாக்கியவர் யாருன்னா எட்மண்ட் அலெக்சாண்டர் பார்க்கிஸ். ஸோ அவருடைய பேர்ல இருக்க அந்த பார்க்கிஸ், அதனாலதான் அப்படி வச்சிருந்தாங்க, பார்க்கிசிங் அப்படின்னு வச்சிருந்தாங்க. சரிங்களா? ஆனா இன்னைக்கு நிலைமை என்னன்னு தெரியுமா? ஒரு வருஷத்துக்கு சரிங்களா, உலகம் முழுக்க 1 ட்ரில்லியன், 1 ட்ரில்லியன், மில்லியன், பில்லியன் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது மாதிரி ட்ரில்லியன் என்னன்னு பாருங்க. வருஷத்துக்கு, ஒரு வருஷத்துக்கு சொல்றேன், உலகம் முழுக்க 1 ட்ரில்லியன் பிளாஸ்டிக் பேக்ஸ நாம பயன்படுத்துறோம். அதாவது ஒரு நிமிஷத்துக்கு 2 மில்லியன் பைகள். ஒரு நிமிஷத்துக்கு சொல்றேன், 60 செகண்ட் இருக்குல்ல, 60 செகண்ட் தான் ஒரு நிமிஷம். அந்த ஒரு நிமிஷத்துக்கு 2 மில்லியன் பைகளை நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா சோகமான விஷயம் என்னன்னா, இதுல வெறும் 1-3% தான் ரீசைக்கிள் பண்றோம். ரீசைக்கிள் மறுசுழற்சி. ஒரு இதை யூஸ் பண்ணிட்டு திருப்பி போட்டு திருப்பி அது மறுசுழற்சி பண்றது. அப்ப மீதி உள்ளதெல்லாம் மறுசுழற்சி பண்ணாம சும்மா பூமியில அங்கங்க கிடக்கு. ஆத்துல கிடக்கு, கிணத்துல கிடக்கு, நம்மளுடைய வீட்டு அருகில கிடக்கு, சாக்கடையில கிடக்கு, எல்லா இடத்துலயும் கிடக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ரீசைக்கிளும் ஆகாம, யூஸும் ஆகாம, ஒரு வேஸ்டா உட்கார்ந்து பூமியை டேமேஜ் பண்ணிட்டு இருக்கு. சரிங்களா? அப்போ 1-3% தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ரீசைக்கிளா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இத்தனை தகவலும் உங்களுக்கு தெரியணும். ஓகே. நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில்ஸ் நீங்க பார்த்துருப்பீங்க. அப்புறம் இப்ப எல்லாருமே பாத்தீங்கன்னா ஆயில் பாக்கெட்டு இதெல்லாம் பாத்தீங்கன்னா இதுல வந்துட்டு பிளாஸ்டிக்ல வந்துட்டு அடுத்து நீங்க எல்லாருமே கடையில போய் ஏதாவது ஒரு ஆயில் பாக்கெட் வாங்கி பாருங்க, பிளாஸ்டிக்லாம் இருக்கும். வாட்டர் பாட்டில் ஆல்ரெடி பிளாஸ்டிக் தான். அப்ப முன்னாடி காலத்துல என்ன பண்ணாங்க? இந்த பிளாஸ்டிக்லாம் இப்பதான் வந்தது, ரொம்ப இப்பதான். முன்னாடி காலத்துல என்ன பண்ணிருப்பாங்க பிளாஸ்டிக் கண்டுபிடிக்காத காலத்துல அப்படின்னா, ஏதோ ஒரு பாத்திரத்தை எடுத்துட்டு போனாங்க. நான் இதை கூட லாஸ்ட் கிளாஸ் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அந்த காலத்துல நான் உணவு அங்கே கடைலாம் அந்த அளவுக்கு இருக்காது. சில பேர் வீட்டில் தான் உணவு செஞ்சு கொடுப்பாங்க நான் சொன்னேன். அப்போ அந்த வீட்டில் போய் உணவு வாங்கும் போது நம்மளே இங்கேருந்து ஏதாவது டம்ளரு, டிஃபன் பாக்ஸ் எடுத்துப்போம். அதில் தான் அவங்க வச்சு தருவாங்க, சாம்பாரெல்லாம் வச்சு தருவாங்க, அதை எடுத்துகிட்டு வரும். இந்த மாதிரி பார்சல்லாம் கிடையாது. கடையெல்லாம் ரொம்ப ரேராக தான், எங்கேயாவது மெயின் சிட்டிலாம் கடை இருக்கும். கிராம சைடு ஏதாவது ஒரு கடை இருக்கும், அந்த கடையும் சில நாள் அடைச்சிருக்கும். அதனால வீடுகள், நிறைய வீடுகளும் அது பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஆனா இப்ப அப்படி இல்லை, எங்க போனாலும் பிளாஸ்டிக்ஸ். அது தனி வீட்டுல இருந்தாலும் சரி, கடை இருந்தாலும் சரி, எல்லாம் எல்லா பக்கம் ஒரு பேப்பர் எடுத்து அதுல மடிச்சு கொடுத்துருந்தாங்க. நான் லாஸ்ட் கிளாஸ் சொல்லலாம், அதுல மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் நிறைய இருக்குன்னு நான் லாஸ்ட் கிளாஸ் சொன்னேன், அப்படிதானே? ஸோ இப்போ பிளாஸ்டிக்ஸ் எல்லாத்தையும் ரீப்ளேஸ் பண்ணிட்டு, ஏன் சார் இப்ப பிளாஸ்டிக் ரொம்ப இந்த அளவுக்கு ஒரு பாப்புலர் ஆனச்சு அப்படின்னா, நான் அதுக்கு சொன்னேன், அதோடைய லைட் வெயிட் தான் காரணம். அப்படிதானே? நம்ம ரொம்ப வெயிட்டா தூக்கிட்டு அலைய இருக்கு, நமக்கு பிடிக்க மாட்டேங்குது. லைட் வெயிட்டா இருக்கணும், ஆனா அதே நேரத்துல ஸ்ட்ராங்கா இருக்கணும். இது மட்டும் இருந்தா போதுமா? இல்ல, விலை குறையாக சீப்பா இருக்கணும். இந்த மாதிரி இருக்கு. இது எல்லாமே பிளாஸ்டிக் இருக்கு, அதனாலதான் அதை நம்ம ரொம்ப யூஸ் பண்ணிட்டே இருக்கோம்.
அதுமாதிரி நமக்கு பிடிச்ச ஷேப்புக்கு அதை மோல்டு பண்ணிக்கலாம், உருக்கி அப்படி மாத்திக்கலாம். பிளாஸ்டிக்ஸ் அப்படிதான் குடமா மாத்திக்கலாம், ஒரு கிண்ணமா மாத்திக்கலாம், எப்படினாலும் வச்சுக்கலாம். அண்ட் வாட்டர் ப்ரூஃப், அதான் குடத்துல பாத்தீங்கன்னா தண்ணி வெளியில வர ஒரு வாட்டர் ப்ரூஃப், ஃபிளெக்சிபிளா இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய காரணங்களால பிளாஸ்டிக் வந்து பாப்புலர் ஆயிட்டு. ஓகே, இப்போ இந்த பிளாஸ்டிக்ஸுமே டைப் இருக்கு. இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது டே டு லைஃப்ல இருக்கக்கூடிய கான்செப்ட். ஆனா அந்த டைப்ஸுங்கிறது நம்ம படிக்கும் போது நமக்கு தெரியும். ஓகே, ஓ இவ்வளோ டைப் இருக்கா, இத்தனை டைப், ரெண்டே டைப் தான். பட் அது எப்படி இருக்கு அப்படிங்கிற பார்க்க போறீங்க. நெகிழியோடைய வகைகள். பிளாஸ்டிக்ஸ் எல்லாமே பாலிமர்ஸ் தான், பல படிகள் தான். ஆனா அதுல உள்ள இருக்கக்கூடிய இன்டர்னல் அரேஞ்ச்மெண்ட், உட்புறத்துல இருக்கக்கூடிய அமைப்பு, அதை வச்சு ரெண்டு வகையை பிரிப்பாங்க. ஒண்ணு வந்து தெர்மோ பிளாஸ்டிக்ஸ், சரியா? இன்னொன்னு தெர்மோ செட்ஸ். தெர்மோ பிளாஸ்டிக் அப்படின்னா இலகும் நெகிழிகள், பேர்ல இருக்கு. இலகும் நெகிழிங்கன்னா அது வந்து இலகி போயிடும். நீங்க நெருப்பு வச்சு பண்ணீங்கன்னா இலகுதுல, அதான் தெர்மோ பிளாஸ்டிக்ஸ், நெகிழிகள். தெர்மோசெட் அப்படின்னா இறுகும் நெகிழிகள், சரியா? ரைட். என்ன சார் ரெண்டுக்கு வித்தியாசம் அப்படின்னா, பேர்ல இருக்கு இலகும் அப்படின்னா நீங்க ஒரு ஹீட் கொடுத்தீங்கன்னா அது அப்படியே உருகிரும். உருகி அதுக்கப்புறம் நமக்கு தேவையான ஒரு ஷேப்புக்கு மாத்திக்கலாம், அப்புறம் வளைக்க முடியும். அதனால நம்மளுடைய வாட்டர் பாட்டில் நீங்க எரிச்சீங்கன்னா, எரிக்கக்கூடாது ஆக்சுவலா, ஏன்னா அது கேஸ், டேஞ்சரஸ் கேஸ்லாம் வரும். சொல்றேன், அந்த பாட்டில்ஸ், அதுக்கு வந்து அந்த பாட்டில்ஸ் வந்து பிஇடி ஃபெட் பாட்டில்ஸ் அடிப்பாங்க, தண்ணீர் பாட்டில், பாலித்தீன் பேக்ஸ், இதெல்லாம் உருகுனா அப்படியே ஒரு மாதிரி வேற ஷேப்புக்கே அது மாறும், சரியா? இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, இதை நீங்க ஒரு மட்டும் உருக்கி வேற ஒரு பொருளா ரீசைக்கிள் பண்ண முடியும். வேற ஒரு பொருளா, பர்னிச்சர் அந்த மாதிரி இல்ல, இந்த பிளாஸ்டிக்ஸ்ல இன்னொரு பொருளா நீங்க வந்து இன்னொரு பொருளா மாத்த முடியும், ரீசைக்கிள் பண்ண முடியும். ஆனா தெர்மோசெட் அப்படின்னு சொல்லக்கூடிய இறுகு நெகிழிகள் அப்படி கிடையாது. இத ஒரு தடவை ஒரு ஷேப்ல செஞ்சுட்டோம்னா அப்புறம் திரும்ப ஹீட் பண்ணி உருக்க முடியாது, அவ்வளவுதான். நம்ம வீட்டுல சுவிட்ச் போர்டு பிளாஸ்டிக் தான். அந்த சுவிட்ச் போர்டு ஆக்சுவலி என்னன்னு பாத்தீங்கன்னா பேக் லைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பேக் லைட் தான் நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய சுவிட்ச் போர்டு. அப்புறம் குக்கரோட கைப்பிடி எல்லாமே பேக் லைட்ஸ், சரிங்களா? அப்புறம் மெலமின் அப்படின்னு இருக்கு, ஃப்ளோர் டைல்ஸ், இது எல்லாமே பிளாஸ்டிக்ஸ் தான். ஆனா இதை நீங்க ஒரு மட்டும் உருக்கிட்டீங்கன்னா, அதாவது ஏற்கனவே செஞ்சாச்சு, திருப்பி உருக்கினீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஷேப்லாம் வராது, அது உருக்கவே முடியாது. ஓகேவா? ஏன் சார் பேக் லைட் யூஸ் பண்றோம், சுவிட்சுக்கு ஏன் சார் பேக் லைட் யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேக் லைட்ஸ் தமிழும் பேக் லைட் தான், சரியா? பேக் லைட் ஒரு புவர் கண்டக்டர் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. அப்புறம் என்ன அர்த்தம்னா, நம்ம வீட்டுல யூஸ் பண்ணக்கூடிய அந்த சுவிட்ச் போர்டுலாம் பாத்தீங்கன்னா வெப்பத்தையும் மின்சாரத்தையும் கடத்தாது, அதனாலதான் அதுக்கு சேஃபா இருக்கு, அப்படிதானே? அது கடத்துனா ஏதோ ஒரு சின்ன கனெக்ஷன் தப்பாகி அதுல கரண்ட் வந்துட்டுனா நம்ம கை வச்சு எப்படி இருக்கும், ஷாக் அடிக்கும்ல. ஒரு ஹீட்னால ஏதாவது ஒரு ஹீட் அப்படின்னா எவ்வளவு டேஞ்சரஸ், ரைட்டா? ஸோ அதனாலதான் இந்த பேக் லைட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மெட்டீரியலை, தெர்மோசெட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பேக் லைட்ல அந்த மெட்டீரியல் நம்ம இதுக்கு யூஸ் பண்றோம். சுவிட்ச் போர்டு, குக்கரோட கைப்பிடி, ஏன்னா குக்கரோட கைப்புலாம் ரொம்ப ஹீட்டை அது எப்படியும் வந்துடும், ஏன்னா குக்கர் நீங்க அப்படி ஹீட் பண்ணும்போது வரும். அப்ப அந்த ஹீட்டெல்லாம் தாக்கு பிடிக்கணும்ல, அப்ப அதுக்காண்டி தான் அப்படி வச்சிருக்கேன். அதனாலதான் சுவிட்ச் இதெல்லாம் நம்ம பயன்படுத்துறோம், சரியா? அதுக்கப்புறம் நம்ம பார்க்கக்கூடியது ரெசின் கோட்ஸ். ஸோ இந்த ரெசின் கோட்ஸ் என்ன, அப்புறம் இந்த டைப் ஆஃப் பிளாஸ்டிக் என்ன அப்படிங்கிறத இப்போ ஒரு ஆக்டிவிட்டியில காமிச்சு உங்களுக்கு அதுல நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸ்கிரீன் வருதா? எஸ், வந்துச்சு. ஸோ இப்போ நம்ம பார்க்குறோம் நெகிழி வகைகள், இலகு நெகிழி, தெர்மோ பிளாஸ்டிக், இறுகு நெகிழி, தெர்மோசெட்ஸ் அப்படின்னு சொன்னேன். இதை மறுசுழற்சி பயன்பாடு விளக்கம் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நெகிழி வகைகள்
பாதுகாப்புனா டிக்கும் போட்டிருப்பாங்க, இன்ட்டு போட்டு தான் ஆபத்தானதும் போட்டிருப்பாங்க, எச்சரிக்கைன்னா கொஸ்டின் மார்க் போட்டிருப்பாங்க. மறுசுழற்சி குறியீடுகள், மறுசுழற்சி எளிதுனா டிக்கு, மறுசுழற்சி கடினம் ஹார்ட் டு ரீசைக்கிள்னா இன்ட்டு போட்டிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, இதுல இலகும் நெகிழி, இதுல இறுகும் நெகிழி. இலகும் நெகிழியில நம்ம பார்த்தோம் தெர்மோ பிளாஸ்டிக்ஸ் எல்லாமே ஒரு மாதிரி நேரியல் அமைப்பா இருக்கும். இறுகும் நெகிழியில கொஞ்சம் கிராஸா இருக்கும். நீங்க அங்க புக்ல பார்த்தாலே தெரியும் அந்த ஷேப். வெப்பத்தில் உருகி மீண்டும் வடிவமைக்கலாம் இத. ஆனா இது வெப்பத்தில் உருவாகுது, எரிந்து விடும். உருகணும், ஆனா இது உருகாது, எரிந்து விடும். சரிங்களா? பர்ன் இன்ஸ்டன்ட். மறுசுழற்சி செய்ய எளிது, ஆனா இது மறுசுழற்சி செய்வது கடினம். இங்க எடுத்துக்காட்டு பிஇடி, ஹெச்டிபிஇ, பிவிசி இதெல்லாம் இதுல சேர்ப்பாங்க. பிபி, பிஎஸ் எல்லாமே இதெல்லாம் அந்த டைப். சரிங்களா? எடுத்துக்காட்டு எக்ஸாம்பிள் சொல்றோம். இங்க நம்ம சொல்றது இப்பதான் பார்த்தோம், பேக்லைட்டு, எபாக்சி, மெலமைன், பாலியுரைத்தேன் இதெல்லாம் இதுல நம்ம சேர்ப்போம். இதோடைய பயன்பாடு எங்கெல்லாம் இருக்குன்னா பாட்டில்ஸ், பேக்ஸ், ஃபுட் கண்டெய்னர், இந்த உணவு கொள்கலன்லாம் இருக்குல்ல, அதுலலாம் இந்த மாதிரி பிளாஸ்டிக் தான் நம்ம யூஸ் பண்றோம். இது எங்கெல்லாம் யூஸ் பண்றாங்க? மின் சாதனங்கள்ல, பிளக்ல, பாத்திரங்கள்ல, பூச்சி கோட்டிங்ஸ்லாம். ஏன்னா அந்த இடம்னா நமக்கு அதிக அளவு வெப்பம் சம்பந்தப்பட்ட இடம், கரண்ட் சம்பந்தப்பட்ட இடம். ஸோ அதனால அதுல வந்து இந்த மாதிரி வெப்பத்தில் உருகாம இருக்கக்கூடிய மெட்டீரியல் நம்ம வச்சிருக்காங்க. சரிங்களா? இது பெரும்பாலும் மறுசுழற்சி செய்யலாம், மோஸ்ட்லி ரீசைக்கிளபிள். இது என்ன அப்படின்னா பெரும்பாலும் மறுசுழற்சி செய்ய முடியாது. கரெக்டா? இப்ப இதுல இதை கிளிக் பண்ணி இப்ப பாருங்க, வெப்ப நடத்தை ஹீட் பிஹேவியர் எப்படின்னா பலமுறை நீங்க உருக்கி மீண்டும் உருவாக்கலாம். நேரிய சங்கிலி அமைப்பு இருக்கும். அமைப்பு வந்து நேரா இருக்கும். சரிங்களா? பொதுவான வகைகள் வந்து காமன் டைப்ஸ் வந்து பாலித்தீன் பைகள், பிஇடி பாட்டில்கள், பிவிசி குழாய்கள், பாலிபிரத்திலின் பாத்திரங்கள், இதெல்லாம் வந்து அதோடைய பொதுவான வகைகள். அதே மாதிரி இங்க பார்க்கும்போது வெப்ப நடத்தை எப்படின்னா இது மீண்டும் உருக்க முடியாது, நிரந்தர வடிவம் உருவாகிறது, குறுக்கு பிணைப்புகள் இருக்கும். நான் சொன்ன நேரியல் அமைப்பு இருக்காது, குறுக்கு பிணைப்பு இருக்கும். அது உள்ள இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சரை சொல்றேன். அமைப்பு ஸ்ட்ரக்சர் குறுக்கு பிணைக்கப்பட்டதுன்னு நான் சொல்லிட்டேன். பொதுவான வகைகள் காமன் டைப்ஸ் எங்கெல்லாம் இருக்குன்னா மின் சுவிட்சுகள், பாத்திர கைப்பிடிகள், எபாக்சி பசைகள், மெலமைன் தட்டுகள், இந்த இடத்துலலாம் இந்த மாதிரி டைப் ஆஃப் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுவாங்க, நெகிழியை யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ ரெசின் குறியீடு வரும், ரெசின் கோட்ஸ். நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய நிறைய பிளாஸ்டிக்ஸ் இருக்கு. அதுல அடியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பொருளோட அடிப்பகுதியிலோ இல்ல மூடியிலோ அல்லது பெயர் வில்லை ஸ்டிக்கர் அதுல பாத்தீங்கன்னா ஒரு அம்புக்குறி போட்டிருப்பாங்க. அதாவது ஒன்றை துரத்துற அம்புக்குறி மாதிரி 3 அம்புக்குறி போட்டிருப்பாங்க. நீங்க அத ஒரு கேர்ஃபுல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், 3 அம்புக்குறி போட்டிருப்பாங்க. சரியா? ஒன்றை துரத்துற மாதிரி இருக்கும். சோ அது வந்து முக்கோண வடிவத்துல இருக்கும். அடுத்தானே அந்த முக்கோணத்தோட நடுவுல ஒரு எண்ணு கொடுத்திருப்பாங்க. இந்த எண்ணு தான் நாம ரெசின் குறியீடு அப்படின்னு சொல்றோம். சரியா? நீங்க அதை எங்கனாலும் பார்க்கலாம். ரெசின் குறியீட உங்களுடைய வாட்டர் பாட்டில மேக்ஸிமம் நீங்க பார்க்கலாம். இல்ல நீங்க பாக்ஸ் வச்சிருந்தீங்கன்னா பாக்ஸ்ல பார்க்கலாம். என்கிட்டயும் பிளாஸ்டிக்ஸ் இருக்கு, அதுலயே அந்த குறியீடு இருக்கு. ஆனா ரொம்ப சின்ன பாட்டில், அதனால இதுல காட்டினாலும் உங்களுக்கு தெரியாது. பட் உங்கள்கிட்ட பெருசா இருக்கக்கூடிய அந்த வாட்டர் பாட்டிலோ இல்ல வேற இல்லையா நீங்க பாத்துக்கலாம். ஓகே, ரைட். இப்ப பாருங்க, இதுல ஏகப்பட்ட ஒரு நம்பர்லாம் இருக்க மாதிரி இருக்கு. இதெல்லாம் நம்ம புக்ல கொடுத்துருக்காங்கல்ல, அதான் நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி இருக்குது பாலிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி முக்கோணம் போட்டு நடுவில் 0, 1 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதுக்கு வேற பாலியஸ்டர். ஸோ பிஇடி, பிஇடிஇ, பாலியஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து எச்சரிக்கையா கையாளணும். அதனால எச்சரிக்கையும் போட்டிருப்பாங்க. பொதுவான பொருட்கள் எதுனா குடை, விளையாட்டு உடைகள், வெதுவெதுப்பான ஜாக்கெட்டுகள், ஸ்வெட்டர்கள், கயிறு, பனைமரங்கள், பாலியஸ்டர் நார் படுக்கை பைகள், இதெல்லாம் அம்பர்லா, பாலிஸ்டர் பைப்பர், இதெல்லாம் வந்து இந்த இடத்துலலாம் வந்து இந்த பாலியஸ்டர் டைப் தான். அண்ட் அதுல இந்த முக்கோணம் போட்டு இந்த நம்பரை போட்டிருப்பாங்க. இங்க ரெண்டாவது வரீங்க, இவர் வந்து பாதுகாப்பானது. சரிங்களா? எச்சரிக்கை வேற, ஆபத்தானது வேற, பாதுகாப்பு வேற. எச்சரிக்கைனா நீங்க அதை எச்சரிக்கையா கையாளணும். ஆபத்துனா அந்த மெட்டீரியலே ஆபத்துனா, ஆனா அதை வச்சும் செய்வாங்க. பாதுகாப்பான சேஃபா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? உயர் அடர்த்தி பாலிஎத்திலீன், HDPE அல்லது PEHD அப்படின்னு போட்டிருப்பாங்க. இது என்னன்னா அந்த முக்கோணம் போட்டு நடுவில் 0, 2 போட்டிருப்பாங்க. கலரும் இதே தான். நம்ம புக்ல பாத்தீங்கன்னா இதே கலர் தான் இருக்கும். அது ஒரு பிங்க் கலர், இது ஒரு வான கலர் மாதிரி இருக்கும். சரிங்களா? இது எங்கெல்லாம் யூஸ் பண்றாங்க சார் அப்படின்னா சிமெண்ட், அப்புறம் ரைஸ் பேக்கு, அரிசி, இதுல கால்நடை தீவன சாக்குகள்ல, கயிறு, மீன்பிடி வலைகள், இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணக்கூடிய பிளாஸ்டிக்ஸ் இந்த குறியீடு போட்டிருக்கும். ஓகே, அந்த சிமெண்ட் பேக் நம்ம சொல்றோம், ரைஸ் பேக் சொல்றோம், கவ் ஃபுட் சாக்ஸ் இதெல்லாம் நம்ம சொல்றோம். அதேமே மூணாவது இது வந்து பிவிசி குழாய், பிவிசி பைப்புன்னு கேள்விப்பட்டோம்னா அதுல. ஸோ அந்த இதுல பாத்தீங்கன்னா முக்கோணம் போட்டு 0, 3 போட்டுப்பாங்க.
இது வந்து ஆபத்தானது, அன்சேஃப். பொதுவான பொருட்கள் எங்கெல்லாம் இருக்கு? பிவிசி நார்கள், பிவிசி பைப்பர்ஸ், வினை நார்கள், அப்புறம் குளியல் திரைச்சீலைகள், மீன்பிடி வலைகள், செயற்கை நூல்கள், குழந்தைகள் உடைகள், போர்வைகள் எல்லாத்தையுமே வந்து யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 03 போட்டிருக்கக்கூடிய ரெசின் கோடு உடைய பிளாஸ்டிக்குமே யூஸ் பண்றோம். பிவிசி போட்டிருக்கலாம், வியும் போட்டிருக்கலாம், அல்லது விலைன் அப்படின்னு போட்டிருக்கலாம். 4வது குறைந்த அடர்த்தி. அங்க உயர் அடர்த்தி, இது குறைந்த அடர்த்தி. இதுவும் ஒரு பாதுகாப்பானது தான். ஸோ அதுல என்னெல்லாம் போட்டிருப்பாங்கன்னா எல்டிபிஇ போட்டிருப்பாங்க, இல்லைன்னா பிஇ எல்டி போட்டிருப்பாங்க, இல்லை எல்எல்டிபிஇ போட்டிருப்பாங்க. இது எங்கெல்லாம் யூஸ் பண்றாங்க? கனமான சாக்குகள், ஹெவி டியூட்டி சாக்ஸ்ல, கேபிள்கள், அப்புறம் கால்பந்து மைதானத்தில் பார்த்தீங்கன்னா செயற்கை புல்வெளிலாம் வைப்பாங்க. ஸோ அதுலலாம் யூஸ் பண்ணக்கூடிய பிளாஸ்டிக்ஸ் வந்து இந்த பிளாஸ்டிக்ஸ் 4. இப்போ 5வது பார்க்கலாம். 5 வந்து பிபி. ஸோ பிபினா பாலி ப்ராப்ளின் அப்படின்னு பேரு. இதுவும் ஒரு சேஃபானதுன்னு சொல்றாங்க. ஸோ டயப்டர்கள், துடைப்பான்கள், பேட்டரி பிரிப்பான்கள், நெய்யப்படாத துணிகள் அப்படின்னு சொல்லிட்டு கிளாத்திங்கு, ஃபில்ட்ரேஷன், பேட்டரி செப்பரேட்டர்ஸ், ஜியோ டெக்ஸ்டைல்ஸ் அப்படிலாம் இந்த இடத்துலலாம் இந்த மாதிரி பிளாஸ்டிக்ஸை யூஸ் பண்றோம். ஓகேவா? ரைட். இப்போ இது 6வது வந்து பிஎஸ் பாலிஸ்டீன் அப்படின்னு சொல்லுவாங்க. தெர்மோகோல், இபிஎஸ், எக்ஸ்பிஎஸ், ஹெச்ஐபிஎஸ், பிஎஸ் இதெல்லாம் ஆபத்தானது. பேனாக்கள்ல யூஸ் பண்ணக்கூடிய பிளாஸ்டிக்ஸ், அளவுகோல்ல தூக்கி எறியும் டீ மற்றும் ஜூஸ் கோப்பைகள், தட்டுகள், கத்திகள், பென்ஸ், ரூலர்ஸ், ஃபுட் அண்ட் ட்ரிங்க் பேக்கேஜிங் இந்த மாதிரி இடத்துல இந்த குறியீடு போட்டக்கூடிய பிளாஸ்டிக்ஸை யூஸ் பண்ணுவாங்க. மஞ்சள் கலர்ல இருக்கும். இந்த மாதிரி 06 போட்டிருப்பாங்க. ஆபத்தானது. 07 போட்டிருக்கக்கூடிய இன்னொரு இது அது மற்றவை. அதர் பிசி போட்டிருக்கலாம், இல்லை ஏபிஎஸ் போட்டிருக்கலாம், அக்ரலிக், நைலான், பியும் போட்டிருப்பாங்க. இதெல்லாம் எங்க யூஸ் பண்ணாங்கன்னா பாலிகார்பனேட், குழந்தை பாட்டில்கள், உணவு கொள்கலங்கள், அக்ரலிக், ஃபைபர் ஆப்டிக் கேபிள்கள் இந்த இடத்துலலாம். சரிங்களா? ஓகே. ஸோ பிசி, பேபி பாட்டில்ஸ், ஃபுட் கண்டெய்னர்ஸ், அக்ரலிக் அப்படிலாம் இந்த இடத்துலலாம். அங்கெல்லாம் 07 போட்டிருப்பாங்க. இந்த கலர் இருக்கும். ஓகே ரைட். ஸோ இது போக கோடே இல்லாம இருக்கும் சில பாட்டில், சில பிளாஸ்டிக்ஸ்ல பார்க்கலாம். ஸோ அதுதான் நோ ரெசின் கோடு. சரிங்களா? அதுல ரெசின் கோடு எதுவுமே இருக்காது. சும்மா அந்த முக்கோணம் மட்டும் இருக்கும். சரியா? அதுதான் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா எந்த நம்பருமே போடல. ஒண்ணு அன்சேஃப்னு சொல்லிடணும், இல்ல சேஃப்னு சொல்லிடணும். எதுவுமே போடலன்னா என்னன்னே எனக்கு தெரியாது. ஸோ ரெசின் குறியீடு இல்லாத பொருட்களும் இருக்கும். சரியா? டஸ் நாட் ஹேவ் ரெசின் கோட் ஆர் அன் அக்ராமி. இந்த மாதிரி பிஇடியோ இல்ல பிபிஓ, பிஎஸ் எதுவுமே போடாம இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். இதுதான் உங்க புக்கில் உள்ள ரெசின் கோட்ஸ் உண்டான டாபிக் உண்டான நோட்ஸ். சரியா? ரைட்டா? ஸோ எல்லா பிளாஸ்டிக்கும் ஒண்ணு கிடையாது. ரெசின் கோட்ஸுக்கு ஏன் சார் கொடுக்குறாங்க அப்படின்னா, ரெசின் கோட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது, ரெசின் குடியிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லா பிளாஸ்டிக்கும் ஒண்ணு கிடையாது. சில பிளாஸ்டிக் ரொம்ப ரொம்ப சேஃபானது, சில பிளாஸ்டிக் ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் அந்த பிளாஸ்டிக் பொருளுடைய பாட்டத்துல நீங்க பார்க்கலாம், அடியில பார்க்கலாம், இல்ல அப்படின்னா அந்த சைட்ல பார்க்கலாம், அப்படிலாம் சொல்லிப்பாங்க. சரிங்களா? அதுல ஒரு முக்கோண குறியீடு மாதிரி போட்டிருப்பாங்க. இப்படி இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். சேசிங் ஆரோ ட்ரையாங்கிள் அப்படி போட்டிருப்பாங்க. அது உள்ளதான் அந்த நம்பர் இருக்கும் இந்த இடத்துல. ஓகே. நீங்க வாட்டர் பாட்டில் எடுத்தீங்கன்னா அதுல வந்து கோடு 1 போட்டிருப்பாங்க. ஸோ பிஇடி இது இது பெரும்பாலும் வாட்டர் பாட்டில் நீங்க பார்க்கலாம். அப்புறம் சில இடத்துல 3 அப்படிங்கிறத பிவிசி இது பார்க்கலாம். இது ரொம்ப டாக்ஸிக் ஆனது. லெட்டு, கேட்மியம் மாதிரி கன உலோகங்கள் இதுல இருக்கும். இது உடம்புக்கு ரொம்ப கெடுதி. அதுதான் பிவிசி குழாய் எல்லாம் பாத்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப கெடுதி. அதுவும் இந்த லெட்டு, கேட்மியம் அப்படிங்கலாம் பாத்தீங்கன்னா அடிக்கடி உடல்ல சேரும் போது நிறைய பாதிப்புகள் வரும். ஓகே ரைட். அதுவே கோடு 6 பிஎஸ் நம்ம பார்த்தோம். பாலிஸ்டீன் அப்படின்னு சொல்லி கொடுத்தா அதுல அந்த பிக்கு அப்புறம் பாலிஸ்டீன் அப்படின்னு இருக்குல்ல, இது இருக்கு இந்த ஸ்டீன். இவரு கேன்சரை உண்டாக்கக்கூடிய ஒரு ஏஜென்ட், ஒரு காரணி. இவரால கேன்சர் வரும். ஸ்டீன், பாலிஸ்டீன் அப்படின்னு சொல்லக்கூடியதுல அந்த பாலினாலே நிறைய மினி அப்படின்னு அர்த்தம். அதனால அது பிரச்சனை இல்லை. அதுக்கு அடுத்த ஒரு எஸ்ன்னு ஒரு ஆள் இருக்கிற ஸ்டீன் அப்படின்னு அவர் தான் புற்றுநோயை உண்டாக்குறாரு. அப்போ நம்மள அறியாமையே ரெகுலரா வெளியில கடையில ஏதோ ஒரு உணவு பொட்டலம் இல்லைன்னா அடிக்கடி ஏதோ கூல் ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரி பிளாஸ்டிக் டப்பால மட்டுமே நம்ம வாழ்க்கையை நடத்திட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி நிறைய வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்களா?
அதனால நம்மளுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய அப்புறம் சுற்றுப்புற சூழ்நிலையை பாதிக்காத பிளாஸ்டிக் மட்டும் நம்ம வந்து பயன்படுத்தணும். சரிங்களா? பொதுவா பிளாஸ்டிக்ஸை அவாய்ட் பண்ணிட்டு போகணும். பட் எல்லா இடத்துலயும் அவாய்ட் பண்ண முடியல அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த கொஞ்சம் அதோட பயன்பாடுகளை குறைக்கணும். நான் சொன்னோம்ல, ஒரு கடைக்கு போறீங்க, டக்குன்னு அங்க உள்ள பிளாஸ்டிக் பேக் வாங்காம இங்கேருந்து அதுக்கு அல்டர்னேட்டா ஏதாவது கொண்டு போகலாமான்னு யோசிக்கணும். மஞ்சப்பை யூஸ் பண்ணலாம் நீங்க. நிறைய பேர் மஞ்சப்பைனா ஏதோ அப்படிதான் நினைப்பாங்க. அப்படிலாம் கிடையாது. அதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆதி காலத்துல எல்லாருமே யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம தாத்தா அப்பாலாம் நம்ம மஞ்சப்பை கொண்டு போகலாம், இல்ல நார் பையை கொண்டு போகலாம், இல்லைன்னா பாத்திரங்களை கொண்டு போய் அந்த பொருளை வாங்கலாம். சரிங்களா? அந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நம்மளுக்கு ஆரோக்கியம் தருது, பிளஸ் சுற்றுச்சூழலும் பாதிக்காதவனும் இருக்கு. நிறைய இடத்துல பிளாஸ்டிக்ஸ் கிடக்கு, நீங்களே பார்த்துருவீங்க. பாலித்தீன் கவர் அந்த அளவுக்கு கிடக்கு. அதுவும் ஒரு ஏதாவது ஹோட்டல் பக்கத்துல சைட்ல எல்லாம் பாருங்க, அந்த அளவுக்கு பார்சல் பண்ணிட்டு அதை அப்படியே துற துற தூக்கி போட்டு வச்சிருப்பாங்க, சாப்பிட்டுருப்பாங்க. நிறைய ஏதாவது பொருளை வாங்கியிருப்பாங்க. ஏன்னா எண்ணெய் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கவர்ல தான் வருது. அப்ப அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு வெளியில போடுவாங்க. ஸோ அது ரொம்ப நாளா செர 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 பக்கத்துல சாக்கடை இருந்ததுன்னா அவ்வளவுதான், மொத்தமா சாக்கில் போய் விழுவும். சாக்கடையும் யாரும் கிளீன் பண்ணாதனால ஒரு வெள்ளம் வரும்போதோ இல்லைன்னா நிறைய மழை வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த வழியை அடைச்சிக்கிட்டு என்ன ஆகுதுன்னா அந்த சாக்கடை ஃபுல்லாமே வெளியில வந்து இங்க நம்மளுக்கு வந்து நிறைய நோய்களை உண்டாக்குது. ஸோ எவ்வளோ பெரிய இம்பாக்ட் இதுல இருக்குன்னு நீங்க பாத்துக்கணும். ஓகே. ஸோ இன்னைக்கு இதுல நம்ம பார்த்தோம். இப்ப இது இன்னைக்கு படிச்சதுல ஒரு 3 ஒன்னோடு நம்ம இதுல பார்க்கலாம். ஸோ என்னோட ஸ்கிரீனை ஷேர் பண்றேன். இந்த 3 ஒன்னோடு கொடுத்துருக்கேன் இன்னைக்கு படிச்சதுல இருந்து, இப்ப படிச்சதுல இருந்து. சரிங்களா? யோசிச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஈஸியான கொஸ்டின் தான். விச் பிளாஸ்டிக் இஸ் யூஸ் டு மேக் எலக்ட்ரிக்கல் சுவிச்சஸ்? மின்சார சுவிட்சுகள் சொல்றோம்ல, அதுல தயாரிக்கப்படும் நெகிழி எது? பிஇடி பெட் அப்படின்னு சொல்றதா, பாலித்தீன் பேக்லைட் அப்படின்னு சொல்றதா, பிவிசின்னு சொல்றதா? ஸோ இங்கிலீஷ்ல நீங்க வந்து பிவிசி போடுங்க, தமிழ்லையும் நீங்க பிவிசினே போடலாம், பிஇடினே போடலாம். சரிங்களா? அது எக்ஸ்பேன்ஷன்லாம் வேண்டாம். இப்போ பிவிசினா பாலி வினைல் குளோரைடு அப்படின்னு எக்ஸ்பேன்ஷன் ஆனால் இந்த பிவிடி போட்டால் போதும். ஆனால் பேக் லைட்டுக்கு நான் பேக் லைட்னு எழுதியிருக்கேன், பாலித்தீனுக்கு பாலித்தீனே எழுதியிருக்கேன். யோசிச்சு பாருங்க, மின்சார சுவிட்சுகள்ல எது யூஸ் பண்ணுவோம்? பிவிசியா, பிஇடியா, பாலித்தீனா, பேக் லைட்டா? யாரா கரெக்டா சொல்லுங்க. எஸ், பேக் லைட். வெரி குட். ஒன்னுக்கு வந்து சி. அது நம்ம ஆன்சர் லாஸ்டா பார்க்கலாம். வெரி குட். இப்போ செகண்ட், பிளாஸ்டிக்ஸ் தட் கெட் டிஃபார்ம்டு ஈஸிலி ஆன் ஹீட்டிங் ஆர் கால்டு. வெப்பப்படுத்தும் பொழுது எளிதில் வடிவம் மாறும் நெகிழிகள் டேஸ் எனப்படும். அதையும் நம்ம பார்த்தோம். வெப்பப்படுத்தினா இந்த டைப் ஆஃப் நெகிழி, அந்த நெகிழியோட ஒரு வகை வந்து அப்படி எளிதில் வடிவம் மாறும். தெர்மோசெட் இறுகும் நெகிழி, தெர்மோ பிளாஸ்டிக்ஸ் இலகும் நெகிழி, பாலிமர் பலபடி, ரெசின் ரெசின். இதையும் ஈஸியா நீங்க சொல்லிடுறீங்க. அதுதான். எஸ், பேர்ல இருக்கு. அப்படிதானே? இலகும் நெகிழி, அதாவது தெர்மோ பிளாஸ்டிக்ஸ் தான் வெப்பப்படுத்தும் போது எளிதில் வடிவம் மாறும் நெகிழிகள். ஓகே, குட். மூணாவது ஒன் வேர்டு பார்க்கலாம். இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஒன் வேர்டு. Which resin code is associated with polystyrene? PS, which can cause cancer? நான் உங்களுக்கு அதெல்லாம் எழுதியிருக்கேன். என்ன வரும்? புற்றுநோயை உண்டாக்கும் பாலிஸ்டிரீன். PS நெகிழிக்குரிய ரெசின் குறியீடு என்ன? எது? 1, 3, 6? அந்த குறியீடை வந்து ஸ்லாஷ் போட்டு தான் போனாங்க என்ன? 1, 3, 6, 7 எந்த நம்பர் வரும்னு நினைக்கிறீங்க? ஓகே, குட். ஸோ பாலிஸ்டிரீன் அப்படின்னாலே 6. ஓகே, ஆன்சர் செக் பண்ணுமா? ஃபர்ஸ்ட்டுக்கு சி சொன்னீங்களா? ஃபர்ஸ்ட்டுக்கு சி என்னது? பேக்லைட். அப்படிதானே? வெரி குட். ரெண்டாவதுக்கு பி. ரெண்டாவதுக்கு பி என்னது? தெர்மோ பிளாஸ்டிக்ஸ் இலகும் நெகிழி. அப்படிதானே? டிஃபார்ம்டு ஈஸிலி ஆன் ஹீட்டிங். மூணாவதுக்கு நமக்கே தெரியும் 6. கரெக்டா? குட். ஸோ இதெல்லாம் இன்னைக்கு பார்த்தது வந்து நம்ம அப்பப்போ ஒரு 3 ஒன்று 2 ஒன்னோட படிச்சாலே பெரிய டிஃப்ரெண்ட் வரும். ரைட். ஸோ இன்னைக்கு நாம வந்து என்ன பார்த்தோம்னா இந்த பிளாஸ்டிக்ஸோடைய டைப், இலகும் நெகிழிகள் இறுகும் நெகிழிகள் பார்த்தோம். தெர்மோ பிளாஸ்டிக்ஸ், தெர்மோசெட்ஸ் அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் ரெசின் கோட்ஸ் அப்படின்னு பார்த்தோம். முக்கியமா பிவிசி 3,
அப்புறம் பிஎஸ் 6 அந்த மாதிரி டைப்லாம் பார்த்தோம். அதில் ஞாபகம் வச்சுக்கோங்க. குறியீடே இல்லாத இருக்கும், ரெசின் நம்பர் இல்லாதது இருக்கும், நம்ம சொன்னோம். ரைட்டா? ரைட். இப்போ ஹோம்ஒர்க் பார்க்கலாம். ஸோ ஹோம்ஒர்க்கு என்னுடைய ஸ்க்ரீனை நான் வந்து ஷேர் பண்ணுறேன். அதில் ஹோம்ஒர்க் வந்து கொடுத்துருக்கேன். அந்த ஹோம்ஒர்க்கை வீட்டில் போய் பண்ணுங்க. எஸ், இதுதான் உங்களுடைய ஹோம்ஒர்க். ஃபர்ஸ்ட் ஒன்று ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி இருக்கும். ரெண்டாவது அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். ஃபர்ஸ்ட் ஒன் என்னதுன்னா, உங்கள் வீட்டில் இருக்கும் 5 பிளாஸ்டிக் பொருட்களை பார்த்து அதன் ரெசின் குறியீடு, ரெசின் கோடு என்ன என்பதை குறித்து வரும். உங்களுடைய சயின்ஸ் நோட் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு உங்க வீட்டில் ஒரு 5 பிளாஸ்டிக்ஸ் எதனால இருக்கலாம். இன்னைக்கு வீட்டுக்கு போனவொடனே போய் அந்த 5 பிளாஸ்டிக்கை எடுத்து அது பின்னாடி சைடில் எங்கேயா இருக்கான்னு பாருங்க. பார்த்து வாட்டர் பாட்டில்னா வாட்டர் பாட்டில் எழுதி அதோட குறியீடு என்ன, ஒரு பாக்ஸ்னா அந்த பாக்ஸ் இந்த குறியீடு என்ன அப்படிங்கிறது, ஒரு பக்கெட் அப்படின்னா பக்கெட்டை போட்டு பக்கெட் நேம் அப்படின்னு எழுதி அதோட குறியீடு என்ன அப்படிங்கிறத நீங்க எழுத போறீங்க. ரெசின் குறியீடை எழுத போறீங்க. அப்பதான் உங்களுக்கு தெரியும். ரெசின் குறியீடை எடுத்துட்டு அதுல என்ன போட்டிருக்காங்களோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க புக்கை ரெஃபர் பண்ணி பார்க்கணும். ஓ 6ஆம் நம்பர் போட்டிருக்கு என்ன பிளாஸ்டிக், ஓ 3ஆம் நம்பர் போட்டிருக்கு என்ன பிளாஸ்டிக்ஸ் அப்படின்னு நீங்க கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். எக்ஸாம் அப்போ ஆட்டோமேட்டிக்கா அது ஞாபகம் வரும். கண்டிப்பா ஞாபகம் வரும். உங்களுக்கு இதை சம்மந்தப்பட்ட ஏதாவது கொஸ்டின் கேட்டாங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஏன்னா நீங்க கையால அந்த பிளாஸ்டிக் எடுத்து பார்த்துருக்கீங்க. அப்போ ரெசின் குறியீடு 5க்கு எக்ஸாம் தாங்கன்னா இங்க ஏதாவது ஒன்று பார்த்தீங்கன்னா அதை எழுத போறீங்க. இதுதான் எக்ஸாம்னு சொல்லிட்டு. சரியா? இது ஒண்ணு. ரெண்டாவது கொஸ்டின் அடிக்கடி எக்ஸாம்ல கேட்கறக்கூடிய கொஸ்டின் ஒண்ணு, டிஃபரன்ஸ் பிட்வீன் தெர்மோபிளாஸ்டிக்ஸ் அண்ட் தெர்மோசெட் பிளாஸ்டிக்ஸ். இலகும் நெகிழிகளுக்கும் இறுகும் நெகிழிகளுக்கும் உண்டான வேறுபாட்டை நீங்க எழுத போறீங்க, எழுதணும். இதுல இலகும் நெகிழி இறுகும் நெகிழி உங்க புக்ல அந்த ஸ்ட்ரக்சர் கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்ட்ரக்சரையும் போட்டுக்கோங்க. ஒரு படம் வரைஞ்சாங்க தான் அது பார்க்கும் போது ஒரு அட்ராக்ஷன் இருக்கும் எக்ஸாம்ல. ஸ்ட்ரக்சரை போட்டு இதுக்கு என்ன பாயிண்ட், இதுக்கு என்ன பாயிண்ட். முக்கியமா எல்லாரும் பண்ணக்கூடிய ஒரு மிஸ்டேக் என்னன்னா, எக்ஸாம்பிள்ஸ் எழுத மாட்டேங்காங்க. எக்ஸாம்பிள்ஸ் எழுதணும். தெர்மோ பிளாஸ்டிக்னா அதுல ஒரு 2-3 எக்ஸாம்பிள் எழுதணும். தெர்மோசெட்ஸ்க்கு அப்படின்னா அதுக்கு ஒரு 2-3 எக்ஸாம்பிள் சொல்லணும். இந்த எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு எங்க யூஸ் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி எக்ஸாம்பிள் நம்ம இன்னைக்கு சிமுலேஷன்ல பார்த்தோம். இதெல்லாம் எழுதிட்டு வாங்க. இதுதான் உங்களோட ஹோம்ஒர்க். ஸோ இதோட கிளாஸ் நிறைவு வருது. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீதி உள்ள டாபிக் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம நியூ யூனிட் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். என்ன அடுத்த கிளாஸ்ல இந்த யூனிட்டோடைய 10 ஒன்று டெஸ்ட் வச்சிருவோம். பாலிமர் கெமிஸ்ட்ரி. சரியா? அதனால இந்த யூனிட் நல்லா படிச்சாங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல 10 ஒன்வேர்டு. இன்னைக்கு நடத்தின எதுவும் டவுட் இருக்கா? இன்னைக்கு நடத்தின எதுவும் டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம். தெர்மோசெட்ஸ், தெர்மோ பிளாஸ்டிக்ஸ் எதுவும் டவுட் இருக்கா? டவுட் இல்லைங்களாப்பா? சரிப்பா. ஸோ நான் கிளாஸை நேர் செய்தேன். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். நன்றி, வணக்கம்.